கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட எனது ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்திலும் தாய் மரியாளுடைய இனிய நாமத்திலும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இறை வார்த்தைகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல செய்திகளை உற்று பார்ப்போம். காலமாக எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தா ஏன் தீமையை அனுமதிக்க வேண்டும்? கடவுள் இருக்கிறாருன்னா ஏன் இந்த தப்புலாம் நடக்கணும்? ஏன் இந்த அநியாயம், இந்த துரோகம், இந்த ஏமாற்றம் இதெல்லாம் நடக்கணும் ஃபாதர் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற விதமாக தான் இந்த இறை வார்த்தை வருகிறது. இன்றைய முதல் வாசகம் சீராக்கு ஞான நூல் புத்தகம் என்ன சொல்லி தருதுன்னா, கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாம் வல்லவராக இருக்கிறார். அப்ப எல்லாம் வல்லவராக இருந்தால், if God is all powerful, why should he allow evil? அவர் ஏன் தீமையை அனுமதிக்க வேண்டும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த முதல் வாசகம் சொல்லுகிற அந்த செய்திகளை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போ அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, எல்லாம் வல்லவராக இருக்கிறார். அவர் நீதியின் ஊற்றாக இருந்து நம்மை ஆட்சி செய்கிறார். மிக முக்கியமானது என்ன என்றால், நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். எப்படி வழங்குறாரு? கனிவோடு தீர்ப்பு வழங்குறாரு. God is not quick to judge, he is slow to judge. அவர் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறார். மிக முக்கியமானது, பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர் என்று இந்த வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ எல்லாம் வல்லவர் எப்படி நம்மை ஆட்சி செய்கிறார்? பொறுமையோடு நம்மை ஆள்கிறார். இந்த பொறுமையை பின்னாடி நான் சொல்லுகிறேன். இந்த பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை, இந்த பொறுமையினால் விளையக்கூடிய நன்மையும் பயனும் என்ன என்பதை நான் நற்செய்திக்கு வருகிற பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய திருப்பாடல் இந்த பொறுமையை, கடவுளுடைய பொறுமையை, கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதை வழிமொழிகிற விதமாக இன்றைய திருப்பாடல் 86 சொல்லி தருகிறது. என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர் என்று சொல்லி தருகிறது. சீராக் ஞான புத்தகம் சொல்லிக் கொடுத்த எல்லாம் வல்லவர், நீதியின் ஊற்றானவர், அவர் பொறுமையோடு ஆள்பவர் என்று மொழிந்த அந்த உண்மையை, சத்தியத்தை திருப்பாடல் 86 வழிமொழிகிறது. திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவரே நீ நல்லவர், மன்னிப்பவர். அப்போ இந்த நாள் முழுவதும் நம்ம வாயில சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பா நீங்கள் நல்லவங்க, நீங்கள் மன்னிக்கிறவங்கப்பா அப்படின்னு சொல்லணும். இதை சொல்லி ஜெபிக்கணும், இதை சொல்லி நம்ம பாடணும். என் தலைவரை நீ நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் என்று தாவீது சொல்லி புகழ்ந்து பாடுகிறார். பிரியமான உறவுகளே, 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் நாம் வாசிக்க இருக்கிறோம். அதில் என்ன சொல்றாரு? தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். அப்போ இந்த துன்பம் வருது இல்லையா, கடவுள் இருக்கிறாரா நீங்களும் நானும் நினைக்கிறோமே, புலம்புறமே, அழுறமே, தவிக்கிறோமே. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த துன்பம் கஷ்டமான பயணத்துல, எப்பா தம்பி மகளே நீ தனியா இல்ல, தூய ஆவியார் உனக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்றார். அன்பு உறவுகளே, நீங்க கஷ்டத்துல நிக்கிறப்போ, உங்களை சுற்றிலும் துரோகம், துன்பம், துயரம், அநியாயம் நடக்கிற பொழுது நீங்க மனம் சோர்ந்து போகக்கூடாது. நம்புங்கள், நீங்கள் தனியாக இல்லை. இந்த கஷ்டமான பயணத்துல தனியா இல்லை. தூய ஆவியார் உங்களோட துணை நிற்கிறார். அவரை இன்னும் கேட்கறதுனே தெரியாது. பெருமூச்சு விட்டு நீங்க நிற்கக்கூடிய நேரமும் காலமும் வரும். அப்போ பவுல் சொல்றாரு, அந்த தூய ஆவியார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று 2வது வாசகத்தில் நமக்கு ஆறுதல் தருகிறார். அப்போ நம்புக மக்களே, தூய ஆவியார் நமக்கு துணை நிற்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். சொல்வடிவம், உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, சொல்வடிவம் பெற முடியாத உங்களுடைய எண்ணங்களை உற்று நோக்கி உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார்னு சொல்றார். அப்போ கடவுள் தூய ஆவியார் நமக்காக பரிந்து பேசுகிறப்போ ஆண்டவனுடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறார். இன்றைய நற்செய்திக்கு நம்ம கடந்து வரோம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு விண்ணரசை பற்றி சொல்லுகிற பொழுது, எதற்கு ஒப்பிடலாம்னு சொல்லுகிற பொழுது, மீண்டும் விதைப்பவருடைய ஓமையை இங்கே கொண்டு வருகிறார். அப்போ அந்த பணியாளர்கள் எல்லாம் அந்த தலைவரிடத்துல வந்து கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் நல்ல விதைகளை தானே விதைத்தீர்கள்,
பிறகு எப்படி களைகள் அந்த நிலத்துல நாங்கள் காண்கிறோமே என்று சொல்லுகிறார்கள். அது பகைவனுடைய வேலை என்று சொல்லுகிறார். பிறகு அந்த பணியாளர் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் அந்த களைகளை பிடுங்கி வரட்டுமா, உமது விருப்பம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது அந்த தலைவர் சொல்லுகிறார், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கி விடக்கூடும். பாருங்க, வேண்டாம், அதை நீங்க கோடிட்டு கொள்ள வேண்டும். அவரு சரி போய் பிடிட்டு வாங்க, அதை அகற்றி விடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ நான் முதல் வாசகத்துல சொன்னேன் இல்லையா, நீர் பொறுமையோடு எங்களை ஆட்சி செய்கிறீர், ஆள்கிறீர் என்று. அந்த பொறுமை தான் இந்த இடத்துல இந்த வேண்டாம் என்கிற அந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டும். அந்த வேண்டாம், அந்த நிலக்கிழார் சொல்றார் இல்லையா, பணியாளர் கேட்குறான், நாங்கள் போய் அந்த களைகளை அகற்றி விட்டு வரட்டுமா, பிடிட்டு வரட்டுமா, பறித்து வரட்டுமா என்று கேட்கிற பொழுது வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த தலைவருடைய மனநிலை எதை காட்டுகிறது என்றால், கடவுளுடைய பொறுமையான அந்த நேரத்தை சொல்லித் தருகிறது. வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் கோதுமையும் பிடுங்கி விடக்கூடும். அறுவடை வரை, அறுவடை வரைன்றதை கோடிட்டு கொள்ள வேண்டும். அறுவடை வரை அப்படின்னு வேண்டாம் என்பது ஒன்று, அறுவடை வரை என்பது கால அவகாசம், பொறுங்க, இருங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க என்று கால அவகாசம் ஒன்று கொடுக்கிறார். இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்று அந்த ஓமையை முடிக்கிறார். அன்பு உறவுகளே, பிரியமான உறவுகளே, இந்த இடத்துல அந்த கடவுள் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார், கடவுள் எவ்வளவு பொறுமை காக்கிறார். இப்போ இந்த இரண்டாவது வாசகம், நீங்க தனியா இல்லை, இந்த துன்பமான பயணத்துல தனியா இல்லை, தூய ஆவியார் துணை நிற்கிறார். எப்படி ஜெபிப்பது என்று தெரியாது, என்ன சொல்வது என்று தெரியாது, அவர் உங்களுக்கு பரிந்து பேசுகிறான்னு சொல்கிறார். பிரியமான உறவுகளே, வேண்டாம், அந்த நிலக்கிழார் சொல்றது தான் வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொன்னது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமான செய்தி. கடவுள் நான் திருந்துவேன், நான் மீண்டும் அவரிடத்துல வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு எனக்காக காத்து கொண்டிருக்கிறது தான் அந்த வேண்டாம் என்கிற ஒரு வார்த்தை. அறுவடை வரை என்று சொல்லுகிற வார்த்தை, பொறுமையோடு ஆள்கிறார் என்கிற அந்த வார்த்தை எல்லாம் கடவுள் எனக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நான் மனம் மாறுவேன், தூய வாழ்வேன், அவரை நம்பி வாழ்வேன், அவர் நல்லவர், அவர் மன்னிப்பவர் என்று அறிவிப்பேன் என்று எனக்கு கால அவகாசம் கொடுக்கிறார். ஒருவேளை மனமாற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் தீர்ப்பிட்டிருந்தால் அவர் திருத்துதராக மாறி 13 திருமடல்களை அவர் நமக்கு தந்திருக்க முடியாது. இயேசுவுக்கு தலை வெட்டப்பட்டு அவர் சாட்சியாக மரித்திருக்க முடியாது. ஒருவேளை மும்முறை என்னை மறுதளித்து விட்டான் பேதுரு என்கிற ஒரு செயலுக்காக பேதுருவை அவர் கண்டித்திருந்தால், தண்டித்திருந்தால், உடனே பிடுங்கி எறிந்திருந்தால், திருச்சபையினுடைய முதல் தலைவராகவும் சிலுவையில தலைகீழாக அறையப்பட்டு இயேசுவுக்காக இறந்தும் இருக்க முடியாது. அப்போ இந்த உலகம் எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு தீர்ப்பிடுது. உடனே இன்னைக்கு நீ செஞ்ச அந்த ஒரு தப்பை பார்த்து இந்த உலகம் உன்னை தீர்ப்பிட்டு விடுகிறது, இந்த உலகம் உன்னை குறை கூறி விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகம் உன்னை பார்ப்பது போல பார்ப்பது கிடையாது. எல்லாம் இந்த உலகம் இன்னைக்கு தான் பார்க்குது. ஆனா ஆண்டவரால் மட்டும்தான் நீ நாளைக்கு என்னவா மாற முடியும் என்பதை பார்க்க முடியும். அதான் அந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர் என்கிற ஒரு செய்தி. ஆண்டவரால மட்டும்தான் நாளைக்கு நீ என்னவா மாற முடியும் அப்படின்றத பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வாக்கியம் சொல்லுவாங்க, எவ்ரி செயின்ட் ஆஸ் த பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஆஸ் த ஃபியூச்சர். ஒவ்வொரு புனிதருக்கும் தன்னுடைய கடந்த காலம் உண்டு. யாரும் புனிதரா பிறக்கிறது இல்லை, அவன் மனமாற்றம் அடைந்து புனிதராக மாறுறாங்க. அதே போல ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த கூற்றை இங்கே பொருத்தி பார்ப்போம். ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பொறுமையோடு காத்துட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய பொறுமை பலவீனமானதல்ல, அது இரக்கம் நிறைந்தது. ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறது நம்ம பாவத்திலேயே ரொம்ப சுகமா வாழலாம் என்றதுக்காகலாம் இல்லை. அது ஒரு அரிய வாய்ப்பு, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அரிய வாய்ப்பு, மனம் திரும்பி வர, திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கலைகளை பிடுங்குறதுலயே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில யார் எனக்கு கலையா இருக்கிறாங்க, என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, அதையே நம்ம கவனம் செலுத்தாம என் மனசுக்குள்ள எது கலையா வளர்ந்து நிற்குதுன்றது தான் நாம உற்று நோக்க வேண்டும், சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். கலை அப்படின்ன உடனே பகைவனுடைய வேலைன்ன உடனே நம்ம எல்லாரும் நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு யாரோ எதை செஞ்சுட்டாங்க, தீவனை செஞ்சுட்டாங்க, நம்முடைய வளர்ச்சி பிடிக்கலன்னு அடுத்தவங்களை நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும்னா, நான்
என்னிடத்தில் எது கலையாய் வளர்ந்து நிற்கிறது? கடவுளுக்கு கோதுமை மணியாய் வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டிய நான், என்னுடைய உள்ளம் இன்றைக்கு எது என்னிடத்தில் கலையாய் வளர்ந்து நிற்கிறது என்று சுய ஆய்வு செய்து பார்க்க நமக்கு இந்த வாசகங்கள் அழைப்பு தருகிறது. C.S. லூயிஸ் என்கிற ஒரு இறையியலாளரும் ஒரு உளவியலாளரும் ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இல்லையா, கடவுள் இருக்கிறாரா, ஏன் இந்த துன்பத்தை அனுமதிக்கணும்னு சொல்றேன் இல்லையா, அதை விலக்கி சொல்ல முற்படுகிற பொழுது அவர் சொல்றாரு, அந்த இறையியலாளர், நாம் மகிழ்ச்சியா இருக்கிறப்போ கடவுள் நம்ம காதுல அப்படியே முணுமுணுக்கிறாராம், மெல்லமா பேசுறாராம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறப்போ கடவுள் நம் செவிகளில் மெல்லமாக உறவாடுகிறார், நம் மனதோடு மனதாய் பேசுகிறார். அதே வேளையில நீங்கள் துன்பத்தில் தவிக்கிற பொழுது சத்தம் போட்டு கத்துறாராம். அது ஆங்கிலத்தில் சொல்ற பாருங்களேன், God whispers to us in our pleasures, speaks in our conscience, but shouts in our pain அப்படின்னு சொல்றாரு. The Problem of Pain என்ற புத்தகத்துல இதை பத்தி பேசுறார். அப்போ நீங்க துன்பத்துல இருக்கிறப்போ கடவுள் அமைதியா இல்லை, கத்துறாராம், சத்தம் போட்டு கத்துறாரு. ஐயோ என் குழந்தை துடிக்கிற, எப்படி அம்மா கத்துறாங்களோ, எப்படி அப்பா கத்துறாங்களோ, அதுபோல கடவுளும் நீங்கள் படுகிற துன்பத்தை பார்த்து அவர் சத்தம் போட்டு கத்துறாரு. இன்றைய நற்செய்தியினுடைய 2வது 3வது உவமையும் சொல்றாரு. கடுகு விதையை பத்தி பேசுறாரு, புளிப்பு மாவை பத்தி பேசுறாரு. நம்ம கண்ணுக்கு பார்க்குற அளவுக்கு இந்த கடுகு விதை ஒன்றும் பெருசு கிடையாது. கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த புளிப்பு மாவுன்னு ரொம்ப பெரிய அளவு கிடையாது, சின்னது தான். அப்போ இது சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் விட்டுற முடியாது. ஏன்னா அதுதான் கலையா வளர்ந்து தற்பெருமை, அகங்காரம், மன்னிக்க மனம் இல்லாத இருப்பது, நிறைய பாவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. இப்படி இந்த எல்லா பாவங்களையும் இனி சின்னதா இருக்கும், அதை நீங்க இப்பவே அதை கவனிக்காம விட்டுட்டா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். பெரிய ஆசீர்வாதத்துக்கு இந்த சின்ன பாவங்கள் தடையா இருக்கும். அதை உடனே எப்படி நம்முடைய வாகனம், நம்முடைய கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே அதை சரி செய்யறோமோ, அதுபோல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நமக்கு தெரியாமையே வளர்ந்துட்டு இருக்கிற காசிப் சொல்லுவாங்க, புறம் பேசுதல், மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறது. சிலருக்குலாம் அது இயல்பா வந்துடும். தப்பா பேசுறது, தீர்ப்பிடுறது, மன்னிக்காம இருக்கிறது, ஆணவமா இருக்கிறது, இதெல்லாம் உங்களை அறியாமையே என்னை அறியாமையே என் கூடவே வளருது. அப்போ அடுத்தவன் வாழ்க்கையில என்ன கலை இருக்குது அப்படின்றத உற்று பார்க்காம என் வாழ்க்கையில என் மனசுக்குள்ள வளர வேண்டிய கோதுமை மணி எதுவா இருக்கணும்ன்றது தான் இன்னைக்கு செய்தி. கலைகளை விட்டுருவோம், கோதுமையை வளர்த்துக்கிறதுக்கு தான் நாம பயிற்சி செய்யணும். கோதுமையா பலன் கொடுக்கிற, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். பிரியமான உறவுகளே, இந்த பலன் தரக்கூடிய விதைகளாக நாம் மாற வேண்டும். வளர்ச்சியை தடுக்கிற கலைகளாக அல்ல, பலன் தரக்கூடிய களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய கோதுமைகளாக நாம் இருக்க வேண்டும். கட்டுகளாக கட்டி நெருப்பில் எரிக்கக்கூடிய அந்த கலைகளாக இருக்கக்கூடாது. எனவே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு முதல் வாசகத்தில், 2வது வாசகத்தில், நற்செய்தி வாசகத்தில் ஒரு வார்த்தைகள் உண்டு. முதல் வாசகத்தில் இவரை தவிர வேறு கடவுள் இல்லை, அதை நாம் கருத்தாய் கொள்ள வேண்டும். அவர் பொறுமையோடு ஆள்கிறார். முதல் வாசகத்துல ஞான நுட்பத்தில் பொறுமையோடு ஆள்கிறார். அதை வழிமொழிகிற விதமாக திருப்பாடல் சொல்கிறது, ஆண்டவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் என்று சொல்லுகிறது. இந்த நல்லவர் மன்னிப்பவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார், என் மனமாற்றத்துக்காக. வேண்டாம், தண்டிக்காதீங்க, விட்டுருங்க, அறுவடை காலம் வரை என்று சொல்லி, அறுவடை காலம் என்பது எதை காட்டுகிறது? அவர் என் மனமாற்றத்துக்காக காத்து கொண்டிருப்பதை காட்டுகிறது. எனவே அன்பு உறவுகளே, நம்ம யாரையும் காயப்படுத்தி வாழணும்னு அவசியம் இல்லை. மனமாறி வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, தூய வாழ்வாழணும்னு ஆசைப்படுறாரு. எனவே அவரிடத்துல ஓடி வந்து நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய எண்ணத்திற்கேற்றவாறு வளர்ப்போம், மன்னிப்பை சொல்லித் தருவோம், இரக்கத்தை சொல்லித் தருவோம், நற்பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள ஒரு உறுதுணையாக இருப்போம், தூய ஆவியாரிடத்தில் ஜெபிப்பதற்கு கற்றுத்தருவோம். இவை அனைத்தையும் செய்கிற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும், கடவுள் தருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். எனவே கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான கடவுளே, நீர் எல்லாவற்றையும் பொறுமையோடு கனிவோடு நீர் ஆள்கிறீர், நீதியின் ஊற்றாக இருக்கிறீர், பொறுமையோடு ஆண்டு எங்களை வழி நடத்துகிறீர். நன்றி சொல்லுகிறோம். நீர் நல்லவர் மன்னிப்பவர் என்பதை உலகறிய நாங்கள் பறைசாற்றுகிறோம். இதோ ஆண்டவரே, நற்செய்தியிலே சொல்லுகிற அந்த ஊமைகள் வாயிலாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற அந்த பாடங்களை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும், ஞானத்தை தாரும். வேண்டாம் என்று அந்த பணியாளர்களை நிறுத்தி, இதோ
என்னுடைய மனமாற்றத்துக்காக கால அவகாசம் கொடுத்திருக்கிறேன் என்று நம்புகிறோம். என்னுடைய தீய வழிகளை விட்டு விலகி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் நான் உறுதியளிக்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகிற ஜெபத்தை போன்று இதோ ஆண்டவரை இந்த நாளிலே எங்களுடைய தீச்செயல்களை குறித்து எங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை தாரும். உம்மையும் உம்முடைய தேவ மாதாவையும் ஒரு நாள் ஒருபொழுது விட்டு விலகாமல் இறையாட்சிக்கு உட்பட்ட வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நன்றியோடும் பாசத்தோடும் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபித்துக்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன்.